வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் விக்னேஷ் மூர்த்தி பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இதயம் சார்ந்த ஒரு அறுவை சிகிச்சை இல்லாத ஒரு நான் இன்வேசிவ் சிகிச்சை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அது என்ன சிகிச்சைன்னு பாத்தீங்கன்னா EECP சிகிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. EECP அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா என்ஹான்ஸ்டு எக்ஸ்டர்னல் கவுண்டர் பல்சேஷன். இதோட முழு அர்த்தமே இதுதான். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மிஷின் மேல படுக்க வச்சு நம்ம கால்களுக்கு பிரஷர் கொடுப்பாங்க. அந்த பிரஷர் அழுத்தம் காரணமாக நம்ம இருதயத்துக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகும். இதுதான் இதோட டெக்னிக். இந்த ECP யாருக்கெல்லாம் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இருதய நோயால அவதிப்பட்டு திடீர்னு உங்களுக்கு நெஞ்சு வலி ஏற்படுது. அந்த நெஞ்சு வலி எதனால ஏற்படுது? ஏதாவது வேலை செய்யும் போதோ, இல்ல உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டு ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க, அதனால கூட உங்களுக்கு நெஞ்சு வலி ஏற்படலாம். இந்த மாதிரி தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு தாராளமா இந்த ECP டெக்னிக் போகலாம். அது மட்டும் இல்லாம ECP டெக்னிக் போகிறதுக்கு முன்னாடி நீங்க உங்களோட கார்டியாலஜிஸ்டையோ இல்ல கார்டியோதொராசிக் அறுவை சிகிச்சை நிபுணர்கிட்டயோ உங்களோட உடம்ப காமிச்சுக்கிட்டு நீங்க ஃபிட்னஸ் டெஸ்ட் வாங்கிக்கணும். ஃபிட்னஸா இருந்தா மட்டும்தான் உங்களால இந்த ECP டெக்னிக் உள்ள போக முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு சிலவங்களுக்கு மாரடைப்பு இல்ல நெஞ்சுவலி ஏற்பட்டு அவங்களுக்கு பைபாஸ் சர்ஜரி தான் பண்ணியே ஆகணும். ஆனா பண்ணக்கூடிய பேஷண்ட்டுக்கு விருப்பம் இல்ல, அவங்க அந்த இதுக்கு தகுதி இல்ல, அவங்களோட இருதயம் இந்த பைபாஸ் சர்ஜரி பண்ணா அவங்களோட இருதயம் தாங்காது, ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்துல நீங்க தாராளமா இந்த ECP ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம். இந்த ECP ட்ரீட்மெண்ட் நீங்க செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க உங்களோட இருதய டாக்டரை பார்த்தா மட்டுமே தான் அது எப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். சோ இந்த ECP ட்ரீட்மெண்ட் நம்ம நடைமுறையில இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதை பத்தின டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா உங்களோட கார்டியாலஜிஸ்ட் கிட்ட பார்த்து நீங்க இதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் பல தகவலோட உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நீங்க இன்னும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.